கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி TU-160 அப்படின்னு சொல்லக்கூடிய ரஷ்யாவில் உருவாக்கி இருக்கிற ஒரு பாமர் ஏர்கிராஃப்டை இந்தியா வாங்கியாகணும் அப்படின்ற பேச்சு ரொம்ப வைரலாக இன்டர்நெட்டில் போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட பாமர் ஏர்கிராஃப்ட் அப்படின்றது நமக்கு எந்த வகையில் கேம் சேஞ்சராக இருக்கும் அப்படின்றது தான். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் TPdefence. முதல் விஷயம், இந்த பாமர் ஏர்கிராஃப்டை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்திய விமானப்படைக்கு பாமர் ஏர்கிராஃப்ட் தேவையா அப்படின்றத நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம ஏகப்பட்ட போர்களில் ஈடுபட்டிருக்கோம். அந்த போர்கள் எல்லாத்துலேயுமே நம்மளோட ஃபைட்டர் போர் விமானங்களை தான் பாம்பிங் ரோல்களுக்கு பயன்படுத்துவோம். இப்போதைக்கு இந்திய விமானப்படையில் இருக்கிற ஃபைட்டர் போர் விமானங்களில் எதை நம்ம பாம்பிங்க்கு பயன்படுத்துவோம் அப்படின்னா, ஜாகுவார், மிராஜ் 2000 அண்ட் சுகாய் Su-30 MKIs. இந்த மிராஜ் 2000 அப்படின்ற போர் விமானத்தை தான் சில வருடங்களுக்கு முன்னாடி பாகிஸ்தானுக்கு உள்ளே அனுப்பி சில தீவிரவாத முகாம்கள் மேலே பாம்பை போட விட்டு திருப்பி ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வந்தோம். அண்ட் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாடு F-16 அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபைட்டர் போர் விமானங்களை பயன்படுத்தி தான் இப்போ வரைக்கும் லெபனான்லேயும் சரி காசாலேயும் சரி பாம்பிங்கில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. இஸ்ரேல் கிட்டையும் எந்த ஒரு தனிப்பட்ட பாமர் ஏர்கிராஃப்ட் அப்படின்றது கிடையாது. அவங்களோட ஃபைட்டர் ஜெட்டை பயன்படுத்தி தான் பாம்பிங் ரோலில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைட்டர் ஜெட் பயன்படுத்தியே பாம்பிங்கை செய்ய முடியும் அப்படின்றது இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அதுதான் விஷயமும் கூட. தனியாக ஒரு பாமர் ஏர்கிராஃப்ட் இருந்தால் தான் நம்மளால் இதை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் பாமருக்குன்னு உண்டான சில ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. அந்த ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரேஞ்சு. இதோட ரேஞ்செலாம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு ஃபைட்டர் போர் விமானத்தோட அதிகபட்ச காம்பேட் ரேடியஸ் அப்படின்றது 2000 கிலோமீட்டர் தான், அதுக்கு மேலே போகாது. ஆனால் அதே இது இந்த குறிப்பிட்ட பிளாக் ஜாக் அப்படின்ற பாமர் ஏர்கிராஃப்டோட ஃபைட்டிங் காம்பேட் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 8000 கிலோமீட்டர் அண்ட் 12000 கிலோமீட்டர் தள்ளி வரைக்கும் இதால் பறக்க முடியும். ஸோ இவ்வளோ பெரிய காம்பேட் ரேடியஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு பாமர் ஏர்கிராஃப்டில் 16 ஏவுகணைகளை எடுத்துகிட்டு போக முடியும். பட் அதே இது நம்மளோட சுகாய் Su-30 MKIயில் வெறும் ஒரே ஒரு பிரம்மோஸ் ஏவுகணையை மட்டும்தான் எடுத்துகிட்டு போக முடியும். இப்போதைக்கு இருக்கிற கான்ஃபிகரேஷனில் அந்த ஏர் லான்ச்சு பிரம்மோஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் எடுத்துகிட்டு போக முடியும். பிரம்மோஸ் NG வேணால் மல்டிபிள் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஸோ கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன தான் ஃபைட்டர் ஜெட்டை பயன்படுத்தி நீங்கள் பாம்பிங் ரோலில் ஈடுபட்டாலும் சில பெரிய பெரிய பாம்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு பாமர் ஏர்கிராஃப்ட் தான். மற்றும் எதிரி ரொம்ப தொலைவில் இருக்கான் அப்படின்றப்பையும் நீங்கள் பாமர் ஏர்கிராஃப்டை தான் பயன்படுத்தணும். அண்ட் ஃபைட்டர் ஜெட்டை யூஸ் பண்ணி ஒரு பாம்பிங் ரோலில் ஈடுபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 8லேருந்து 9 ஃபைட்டர் ஜெட் தேவைப்படும். அப்படின்ற இடத்துல வெறும் ஒரே ஒரு பாமர் ஏர்கிராஃப்ட் இருந்தால் போதும். ஏன்னா ஒரு பாமர் ஏர்கிராஃப்டை 8 ஃபைட்டர் ஜெட் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு பெய்லோட் கெப்பாசிட்டி இருக்குன்றப்ப உங்களுக்கு ஒரே ஒரு விமானம் இருந்தால் போதும். அந்த ஒரு விமானத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு 2 எஸ்கார்ட் ஃபைட்டர் ஜெட்ஸ் அனுப்புனீங்கன்னா போதும். ஸோ உங்களோட டோட்டல் ஆசெட்ஸ் அப்படின்றது அந்த இடத்துல கம்மியாக பயன்படுத்தப்படும். பட் இதே இது நீங்கள் அதே ஃபைட்டர் ஜெட்டை வச்சு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தனியாக ஃபைட்டர் ஜெட் ஸ்ட்ரைக் பேக்கேஜ் ஒன்று, அது கூடவே சேர்த்து அதை எஸ்கார்ட் பண்ணுறதுக்கு சுகாய் போர் விமானங்கள் ஒரு ரஃபேல் போர் விமானங்கள் சொல்லி அதோட எண்ணிக்கைன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். 80 விமானங்கள் 90 விமானங்கள் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரைக்குக்கு நம்ம பயன்படுத்த வேண்டியது வரும். ஆனால் பாமர் ஏர்கிராஃப்ட்னா ஒரு டசனுக்குள்ளேயே நம்ம முடிச்சிடலாம் அந்த ஸ்ட்ரைக் பேக்கேஜை. ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போதைக்கு நம்ம பாம்பிங் ரோலில் ஈடுபட்டோம் அப்படின்னா அது பாகிஸ்தானுக்கு எதிராகவும் சீனாவுக்கு எதிராகவும் மட்டும்தான். 2 பேர்கிட்டையுமே மிகப்பெரிய விமானப்படைகள் இருக்குது. அவங்கக்கிட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஸோ மெதுவாக பறந்துக்கிட்டு இருக்கிற எந்த ஒரு பாம்பர் ஏர்கிராஃப்டை நம்ம பயன்படுத்தினாலுமே அதை அவங்களால ஈஸியாக சுட்டுத்தள்ள முடியும். ஆனால் TU-160 அப்படின்றது மெதுவாக பறக்கிற பாம்பர் ஏர்கிராஃப்ட் கிடையாது. உலகத்திலே ரொம்ப வேகமாக பறக்கக்கூடிய பாம்பர் ஏர்கிராஃப்ட். இதோட வேகம் மாக் 2, மணிக்கு 2220 கிலோமீட்டர் வேகத்தில் இதால் பயணிக்க முடியும். 4 டர்போஃபேன் ஜெட் என்ஜின்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த குறிப்பிட்ட பாம்பர் ஏர்கிராஃப்டை அமெரிக்காவோட B-1B லான்சரோட ஒப்பிட்டு பார்ப்பாங்க. அப்படி ஒப்பிட்டு பார்க்குற நபர்கள் எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, B-1B லான்சர் பாம்பரில் இருக்கக்கூடிய அந்த என்ஜின் ஆஃப்டர் பர்னரை யூஸ் பண்ணி வெளிப்படுத்தக்கூடிய த்ரஸ்ட்டை இந்த பிளாக் ஜாக் அப்படின்ற ரஷ்யன் பாம்பர் ஏர்கிராஃப்ட் ஆஃப்டர் பர்னரை பயன்படுத்தாமலே வெளியிடும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான என்ஜின்ஸை இந்த பாம்பர் ஏர்கிராஃப்டில் பொருத்திருக்காங்க. அண்ட் பேருக்கு ஏற்ற மாதிரியே இது இன்எஃபிஷியண்ட்டான என்ஜின்ஸு, ஃபியூயல் அதிகமாக பிடிக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஏர்கிராஃப்டை நம்மளோட விமானப்படையில் இன்டெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதோட வேகத்தின் காரணமாக இந்த பாம்பர் ஏர்கிராஃப்டை அவ்வளோ சுலபமாக சுட்டு தெளிட முடியாது. இப்போது சீனா கிட்ட இருக்கக்கூடிய பாம்பர் ஏர்கிராஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட பாம்பர் ஏர்கிராஃப்ட்லாம் ரொம்ப மெதுவாக போகக்கூடியது. என்னதான் அவங்கக்கிட்ட பெய்லோட் கெப்பாசிட்டி அதிகமாக இருந்தாலும் அதை நம்மளால் ஈஸியாக சுட்டுத்தள்ள முடியும். பட் இந்த ஏர்கிராஃப்ட் மாக் 2ல் போகிறதுனால இதை சுட்டுத்தள்ளுறது அவ்வளோ சுலபம் கிடையாது. மற்றும் இந்த பாம்பர் ஏர்கிராஃப்டை நம்ம எதிரிகளுக்கு பக்கத்தில் கொண்டு போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. லாங் ரேஞ்ச் ஸ்டாண்ட் ஆஃப் ஏவுகணைகளை கொண்டு ஒரு பாதுகாப்பான தூரத்தில் இருந்தே ஏவுகணைகளை ஃபயர் பண்ணிவிட்டு நம்மளால் ரிட்டர்ன் பண்ண முடியும்.
தரையிலேருந்து ஒரு ஏவுகணை அனுப்புறதுக்கும் பாம்பர் ஏர்கிராஃப்ட்லேருந்து ஏவுகணை ஃபயர் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பாம்பர் ஏர்கிராஃப்ட்லேருந்து ஃபயர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே டார்கெட்டை போய் அடிச்சிடும். தரையிலேருந்து ஃபயர் பண்ணோம் அப்படின்னா இது தரையிலேருந்து வானத்துக்கு போய் அங்கேருந்து டிசென்ட் ஆகிறதுக்குலாம் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இந்த பாம்பர் ஏர்கிராஃப்ட்டு இதோட வேகத்தின் காரணமாகவும் இந்த பாம்பர் ஏர்கிராஃப்டில் இருக்கிற அந்த ஸ்டாண்ட் ஆஃப் ரேஞ்சு, அதாவது அந்த ஏவுகணைகளோட ரேஞ்ச் ரொம்ப அதிகமாக இருக்கிற காரணத்தினாலையும் இது காம்பேட்டுக்குள்ளே போகாமல் அந்த காம்பேட் ஜோனை விட்டு வெளியே இருந்தே அதோட மொத்த பேரோடையும் லான்ச் பண்ணிவிட்டு திருப்பி பேசிக் ரிட்டர்ன் ஆக முடியும். ஸோ இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் வந்து இந்த பாம்பர் ஏர்கிராஃப்டில் இருக்குது. நம்மளோட மெயின் பர்ஸ்பெக்டிவ் என்ன, நம்ம எதற்காண்டி இந்த பாம்பர் ஏர்கிராஃப்டை யூஸ் பண்ண வேண்டியது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீவிரவாத அமைப்புகளுக்கு எதிராக தான். நிறைய பேருக்கு தெரியும் தீவிரவாத ஆர்கனைசேஷன் அப்படின்றது பாகிஸ்தான் முழுக்க இருக்குது அப்படின்னு. அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான இடங்களில் அவங்களோட ஆட்களை ஊடுருவ விட்டு தாக்குதல் நடத்துகிறாங்க. இப்போ இந்த தாக்குதலுக்கு அவங்க எங்கே ட்ரைனிங் கொடுக்குறாங்க, எந்த இடத்துலேருந்து அவங்க இந்த ஆட்களை ஊடுருவ விடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்டருக்கு பக்கத்தில் சில இடங்கள், சில கிராமங்களில் ஒரு பகுதியை பிடிச்சி அந்த பகுதியில் தான் இந்த ட்ரைனிங் அப்படின்றது கொடுக்கப்படுது. நிறைய பேரை பிரெயின் வாஷ் பண்ணி அங்கேருந்து தான் அவங்களோட ஆட்களை உள்ளே ஸ்மகிள் பண்ணுறாங்க டனல்ஸ் மூலமாக. இப்போ இந்த லான்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், அதாவது இதை வந்து லான்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, லான்ச் பேட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருந்து டனல் மூலமாக நம்ம பார்டருக்கு அனுப்புகிறாங்க இல்லையா, அப்போது பார்டருக்கு உள்ளே வந்துட்டான் ஒருத்தன் அப்படின்னா, அதாவது ஊடுருவிட்டான் அப்படின்னா அவனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். கண்டுபிடிச்சி அவனை போட்டு தள்ளுறதுன்றது பெரிய சவால். ஆனால் அவன் பார்டருக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே அவனோட லான்ச் பேடை நம்ம தாக்கி அழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு த்ரெட்டு நியூட்ரலைஸ் ஆயிடுச்சு. அவன் மட்டும் சாக மாட்டான், அவனோட சேர்ந்து அந்த ட்ரெயினரு, அந்த ஆர்கனைசேஷனோட முக்கியமான ஹெட்டும் இறந்து போயிடுவாங்க. ஆனால் அந்த லான்ச் பேட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்குள்ளே இருக்குது. இப்போது பாகிஸ்தான் வந்து அவங்களோட விமானப்படைகளை பயன்படுத்துகிறாங்க, அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை பயன்படுத்தி அவங்களோட வான் பாதுகாப்பு அமைப்பு பாதுகாப்பாக வச்சுக்கிறாங்க. ஆனால் இந்த தீவிரவாதி அமைப்புகளை கொல்லணும் அப்படின்னா நம்ம அவங்களோட ஏர்ஸ்பேஸுக்குள்ளே கிராஸ் பண்ணி போய் தான் ஆகணும். இந்த இடத்துல ஒரு சிக்கல் வருது பார்த்தீங்களா, நம்ம வாண்டடாக போய் அடிக்க முடியல, அவங்க தான் இருக்கான்னு தெரியுது, பட் ஆனால் நம்ம போய் அடித்தோம் அப்படின்னா அது பெரிய அளவில் எஸ்கலேட் ஆகி 2 நாட்டுக்கு நடுவில் போர் வந்துடும். ஸோ இந்த சினாரியோவை சால்வ் பண்ணுற விதமாக தான் நம்ம இந்த பாம்பர் ஏர்கிராஃப்ட்ஸை பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி நம்ம பாலாகோட்டில் நடத்தின ஏர் ஸ்ட்ரைக்குக்கு நம்ம மிராஜ் 2004 விமானங்களை பயன்படுத்தி, சுகாய்ஸை பயன்படுத்தி இந்த பாகிஸ்தானியர்களை குழப்பி அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் தாண்டி உள்ளே போய் பாம்பிங்கில் ஈடுபட்டுட்டு ரிட்டர்ன் வந்தோம். இப்போது இந்த பாம்பிங்கை நம்ம பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த தீவிரவாத அமைப்புகள் என்ன முடிவு பண்ணுறாங்க, ஓகே நம்ம இங்கே இருந்தோம் அப்படின்னா நம்ம தலைமையிலேயே குண்டை போடுவாங்க, நம்ம வேறு ஏதாவது இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஆப்ரேஷனை சுருக்குறாங்க. அப்படி அவங்க சுருக்குனாங்கன்னா பார்டருக்குள்ளே வரக்கூடிய தீவிரவாதிகளோட எண்ணிக்கை அப்படின்றது கம்மியாகுது. இது நமக்கு ஒரு பெரிய வின் தான். ஸோ இந்த TU-160 பாம்பர் ஏர்கிராஃப்டை நம்ம வாங்கி சும்மா வச்சுருந்தோம்னாலே இவங்களுக்கு ஒரு பயம் வரும், இந்த பாம்பர் ஏர்கிராஃப்டை பயன்படுத்தி நம்ம மேலே குண்டை போடுவாங்க, ஸோ நம்மளோட லான்ச் பேட்ஸ் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு போவோம் அப்படின்னு. அண்ட் அதே சமயம் TU-160யோட வேகம், இந்த TU-160யோட ஸ்ட்ரைக் பேக்கேஜ், அதில் இருக்கக்கூடிய ரேஞ்ச் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானிய விமானப்படையோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட ரேஞ்சை விட்டு வெளியே இருந்து இதை லான்ச் பண்ண முடியும். அப்படின்றப்ப அவங்களுக்கு ஒரு கிளியரான வார்னிங் அப்படின்றது பாகிஸ்தான் சைட்லேருந்து கொடுக்கப்படும். இங்கே பாருங்கப்பா, இந்தியா கிட்ட இந்த போர் விமானம் இருக்குது, இந்த போர் விமானம் நம்மளோட ரேஞ்சை விட்டு வெளியே இருந்து ஏவுகணைகளை லான்ச் பண்ணும், ஸோ நீங்கள் இங்கே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு அவங்களே சொல்லிடுவாங்க. அண்ட் இந்த நபர்களும் அவங்க உயிருக்கு பயந்து பின்னோக்கி வருவாங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாம்பர் ஏர்கிராஃப்டை வச்சிருக்கிறதே நமக்கு பெரிய அட்வான்டேஜ் தான். அண்ட் இந்த TU-160ன்றது தீவிரவாதிகளுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட இந்திய பெருங்கடலில் ரெக்கானசன்ஸ் மற்றும் சர்வைலன்ஸில் ஈடுபடுத்த முடியும். இதோட ரேஞ்ச் 12,000 கிலோமீட்டரோட ரேஞ்ச் அப்படின்றதுனால இதில் சில கேரியர் கில்லர் ஏவுகணைகள், அதாவது பிரம்மோஸ் மாதிரியான ஏவுகணைகளை நிரப்பி நம்ம பேட்ரோலிங்லேயும் ஈடுபட முடியும். யோசிச்சு பாருங்கள், மார்க் 2 வேகத்தில் பறக்கக்கூடிய ஒரு பாம்பர் ஏர்கிராஃப்ட் இந்திய பெருங்கடலில் சுமாராக ஒரு 16 பிரம்மோஸ் ஏவுகணையோட பறந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா எந்த நாட்டோட கடற்படை அவங்களோட போர்க்கப்பலை எடுத்துகிட்டு வருவாங்க இந்திய பெருங்கடலுக்கு? ஆப்வியஸாக இது ஒரு நல்ல ஆசட்டாக இருக்கும் நமக்கு. பட் இந்த ஆசட்டை எப்படி நம்ம வாங்க போகிறோன்றது தெரியலை. இதை முழுக்க காசு கொடுத்து வாங்க போகிறோமா? அப்படி வாங்கினோம்னா ஒரு ஏர்கிராஃப்டோட யூனிட் காஸ்ட்டுன்றது 350 மில்லியனுக்கு போகும். 250 350 மில்லியன், கிட்டத்தட்ட 2 ரஃபேல் போர் விமானங்களுக்கு இணையான காஸ்ட் வரும். அப்படி நம்ம லீஸுக்கு எடுத்தோம் அப்படின்னாலுமே அது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஆனால் லீஸுக்கு இப்போ இமீடியட்டாக ரஷ்யர்கள் நமக்கு இந்த பாம்பர் ஏர்கிராஃப்டை கொடுப்பாங்களா அப்படின்றது தெரியல. ஏன்னா அந்த போர் போய்கிட்டு இருக்க காரணத்தினால ஏற்கனவே ரஷ்யர்கள் நமக்கு தர வேண்டிய அந்த நியூக்ளியர் அட்டாக் சம்மரினே டிலே ஆகி இப்போ 2028 தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஒருவேளை டீல் போய்
இந்த ஏர்க்ராஃப்டை வாங்குறதோ இல்லை லீஸோ முடிவெடுத்து இந்த ஏர்க்ராஃப்ட் இந்தியாவுக்கு வருது அப்படின்னா இந்த விமானங்கள் கண்டிப்பாக தென்னிந்தியாவில் தான் நிறுத்தி வைக்கப்படும். அதை நம்ம உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா ஸ்ட்ராட்டஜிக்கலி இந்திய பெருங்கடலையும் அண்ட் தேவைப்பட்டால் பார்டரை பார்த்துக்கிறதுக்கும் சவுத் இந்தியா தான் பெட்டரான ஆப்ஷன். ஸோ இன்றைக்கான காணொலியில் நான் சொன்ன கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் இந்த பாம்பர்ஸை பற்றி உங்களோட தனிப்பட்ட ஒப்பீனியன்ஸை மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க. அண்ட் B-1B லான்சர் மற்றும் இந்த பிளாக் ஜாக் அப்படின்ற பாம்பரை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா B-1B லான்சர் அப்படின்றது உங்களுக்கு மோர் எஃபிஷியண்ட்டாக தெரியும். அந்த பாம்பரோட சைஸ் வந்து ரொம்ப சின்னது, அதனால் அதை மெயின்டைன் பண்ணுறது ஈஸி. அதுக்கு நம்ம செலவு பண்ணக்கூடிய காசுன்றது கம்மியாக இருக்கும். வாங்குறப்ப காசு அதிகமாக இருந்தாலும் அதை நம்ம ஆப்ரேட் பண்ணுறப்ப அதுக்கான காசுன்றது கம்மியாக தான் இருக்கும். பட் ஒயிட் ஸ்வான் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த பாம்பர் ஏர்க்ராஃப்டை இப்போ வரைக்கும் ஸ்பீட்லேயும் சரி, சைஸ்லேயும் சரி, பெய்லோட் கெப்பாசிட்டிலேயும் சரி யாராலையும் பீட் பண்ண முடியல. ஸோ எனக்கு கேட்டீங்க அப்படின்னா B-1B லான்சரோட இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமிஷனில் பதிவிடுங்க.